அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பூஜை கூடை ஒன்று எப்படி போடலாம் அப்படிங்கிறது சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த பூஜை கூடை தான். இங்கே பாருங்க, இந்த இந்த சந்தன கலர் ஒயர் வந்து 6 பிட்டு வெட்டிக்கோங்க. சந்தன கலரில் 6 பிட்டு 8 அடி வெட்டிக்கோங்க. சரிங்களா? 8 அடி வெட்டிக்கிறீங்க. இந்த ரோஸ் கலரில் வந்து 24 பிட்டு வெட்டிக்கோங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 பூ. இங்கே ஒரு 6 பூ. 6 6 12. 12 பூவுக்கு 24 பிட்டு. இது வந்து 3 பூ தான். அப்போ 6 பிட்டு 12, இதில் 6. சரிங்களா? இப்படி வெட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த சந்தன கலர் மட்டும் இந்த 3 பூ வச்சு 6 பூவாக போடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆரஞ்சு பூ இருக்குல்ல, இந்த ரெட்டில் வந்து இந்த ரோஸ் கலரில் ஜாயின் பண்ணுறோம். இப்படியே ஜாயின் பண்ணோம்னா 6 பூ வச்சு ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே 6 பூ ஜாயின் பண்ணுறோம். எல்லா பிட்டும் இங்கே ஜாயின் பண்ணிடுறோம். இதெல்லாம் ரோலிங் ஒயர் எல்லாம் கிராஸ்லேயே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக வரும். இந்த மாதிரி சாண்டில்ல இப்படி 6 பக்கமும் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோலிங் ஒயரை பயன்படுத்துகிறோம். ரோலிங் ஒயர் பயன்படுத்தி 9 லைன் போடுறீங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு 9 லைன் போடுங்க. எத்தனை சென்ட் ஆகிருக்கு? இன்னும் 19 ஆகிருக்கு. இப்போ 9 லைன் இப்படி கை காட்டுங்க. 9 லைன் வந்து இதே மாதிரி நம்ம மேலே போடுறோம். பார்த்தா பூசணிக்காய் மாடல் அழகாக பூசணிக்காவாக நம்ம சூப்பராக இருக்குது. இந்த கூட போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த 6 பூ போட்டுடுறோம். 6 பூ போட்டுட்டு பாருங்கள், இந்த 2 பிட்டு ஒரே பூவில் வர 2 பிட்டு வச்சு போடக்கூடாது. இந்த 2 பூ இருக்கு இல்லைங்களா, இந்த 2 பூவில் இருந்து இந்த ரோஸ் பூ வச்சு பாருங்கள், இந்த ரோஸையும் இந்த பூவையும் வச்சு ஒரு பூவும், இந்த ரோஸையும் இந்த சாண்டில் வச்சு ஒரு பூ மல்டி கலரில் போட்டு இது ரெண்டையும் போட்டது இப்படி தான் போடணும். 6 பூ போட்டாச்சு. சரிங்களா? இதே மாதிரி நம்ம 9 லைன் இதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ.